நமக்கு நம்ம முன்னோர் சொல்லிட்டான். தொல்காப்பியத்துல பாயத்தை சொல்றானே, எல்ல சொல்றானே, வடவேங்கடம் தெலுங்கு மாதிரி ஆயடை தமிழ் என்ன சொல்றானே ஐயா? எவனுக்கு சொல்லியிருக்கான்? உனக்கு சொல்லியிருக்கான். தேசியம் ஐரோப்பாக்காரன் கண்டுபிடிச்சா அவன் தான் சொன்னானே. நம்ம விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அவன் கொள்கைக்காக சொல்றாங்கல்ல. ஏன்னா இயற்கையான தமிழ் தேசியத்துல நீ வலதுசாரி இருக்கலாம், இடதுசாரி இருக்கலாம். முதல்ல தமிழ் தேசிய ஆளா இரு. உன் இனம், உன் மொழி, உன் தாயகம் என்ற அடையாளத்தோடு வா. கரிகால் பெருவளத்தானை பார்த்து, 20ஆம் நூற்றாண்டு கரிகாலனாகிய பிரபாகரனை பார்த்து பயப்படுகிறான். இந்த மொழியை கண்டு பயப்படுகிறான். இந்த தமிழை கண்டு அஞ்சுகிறான். அரசியல் மேடையை ஒரு கவர்ச்சி மேடை ஆக்கியவர்கள் இருக்கிறார்கள். சிங்கார சொல்லெடுக்கு பேசி, திட்டமிட்டு நடித்து, மக்களை கவர்ந்து தனிநாடு அமைப்பது போல் திராவிட நாடெல்லாம் கேட்டு ஏமாற்றியவர்கள். மேடையை ஒரு நாடக மேடையாக, ஒலிபெருக்கி மேடையை நாடக மேடையாக மாற்றியவர்கள் அவர்கள். நாங்கள்லாம் இளமையில் அது பாதிக்கப்பட்ட ரசிகர்கள். ஏமாச்சு 5ஆம் வகுப்பிலிருந்து நான் திமுக ஆதரவாளர். நாவலர் நெடுஞ்செழியன் பேச்சு கேட்டதுல தமிழை புகழ்ந்து, தமிழனை அரவணைச்சு தான் அழிக்கணும். புரியுதுங்களா? பாஜக காரணம் திட்டம்னா முஸ்லிம்களை பகிரங்கமா அறிவிச்சு அழிக்கணும், தமிழர்களை அரவணைச்சு அழிக்கணும். மனிதர்களுக்கு அவர்கள் பிறந்த இனம் சார்ந்த இயல்பூக்கம், எந்திர சக்தி, ஒரு போர்ஸ், பற்று இருக்கிறது. அதோடு உண்மையான தமிழ் தேசியம் என்ற லட்சியம் சேரும் பொழுது பல மடங்கு வேகம் வர வேண்டும் அல்லவா? நம்முடைய அருகோவர்களை பாராட்டும் பொழுது, போற்றும் பொழுது, நம்முடைய தமிழ் தேசியத்தை, அவர்கள் விரும்பிய தமிழ் தேசியத்தை எப்படி முன்னெடுத்து செல்வது, வெற்றி பெறச் செய்வது என்பதையும் பேசி, அதை செய்தால்தான் அவர்களுக்கு செய்ய நன்றி கடன். புகழ்ந்து புகழ வேண்டிய தேவைதான், புகழ்ந்து ஒதுங்கி கொள்ளக்கூடாது. தமிழர்களிடம் உள்ள ஒரு பலவீனம் என்பது அதிகமாக புகழ்வது. ஆனால் யாரை எந்த திறமைக்கு, எந்த ஆற்றலுக்கு புகழ்கிறார்களோ அந்த பாலையை விட்டு விலகி ஒதுங்கி நின்று கொள்வது என்ற ஒரு பலவீனம் நமக்கு, தமிழ் இனத்துக்கு இருக்கிறது. அதனால்தான் சிங்கம் கர்ஜிக்காத காட்டில் நரிகள் உடையிடுகின்றன. நரிகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் அரிமாக்கள் கர்ஜிக்கவில்லை? உரியவாறு ஏன் கர்ஜிக்கவில்லை? அதை பேச வேண்டாமா? நம்மை நாமே திறனாய் செய்து கொள்ள வேண்டாமா? நாம் மாறாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அங்கே இங்கே போயெல்லாம். எனவே நம்முடைய தமிழ் இனத்தில் உள்ள பலவீனம் என்பது இந்தியாவிலேயே மற்ற இனங்களில் இல்லாத அளவுக்கு பலவீனம். ஒரு ரசிக மனப்பான்மை. திரைப்பட நடிகர்கள் வரிசையா கட்சி தொடங்குவது இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் உண்டா? தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி நடக்குது? நமக்கெல்லாம் வெட்கமா இல்லையா? அரசியல் நடிகர்களுக்கு கட்சி நடத்த தொடங்கக்கூடிய உரிமை உண்டு. கொள்கை பேசி அதற்காக போராடி திட்டம் இருந்து நடத்தினா நடக்குது. திரைப்பட கவர்ச்சியை வைத்து அரசியல் நடத்துவது, அடுத்த முதல்வராக வருவது எங்கிருந்து வந்தது? அரசியல் மேடையை ஒரு கவர்ச்சி மேடை ஆக்கியவர்கள் இருக்கிறார்கள். சிங்கார சொல்லெடுக்கு பேசி, திட்டமிட்டு நடித்து, மக்களை கவர்ந்து தனிநாடு அமைப்பது போல் திராவிட நாடெல்லாம் கேட்டு ஏமாற்றியவர்கள். மேடையை ஒரு நாடக மேடையாக, ஒலிபெருக்கி மேடையை நாடக மேடையாக மாற்றியவர்கள் அவர்கள். நாங்கள்லாம் இளமையில் அது பாதிக்கப்பட்ட ரசிகர்கள். ஏமாச்சு 5ஆம் வகுப்பிலிருந்து நான் திமுக ஆதரவாளர். நாவலர் நெடுஞ்செழியன் பேச்சு கேட்டதுல இருந்து ரொம்ப ஏமாந்துட்டோம். இப்ப அதுல என்னச்சுன்னா, ஒலிபெருக்கில நடிச்சு பொய்யாரமா பேசி, முன்ன பின்ன இழுத்து பேசி, அதுல கவர்ந்து கூட்டம் போகுது. இப்ப எங்க போகுது? நிலையில விஜய்க்கு போகுது. எதனுடைய வளர்ச்சி அது? திமுக மேடை நாடகத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி அது. அந்த ரசிகர்கள் இந்த ரசிகர்களா இருக்காங்க.
உயர்ந்த லட்சியங்களை கூச்சப்படாம சொல்வது. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையா சுடுகாடு என்பது. ஒரு சட்டம் வருவதற்கு முன்பாகவே குண்டக்கான துளியக்கான உதறிட்டு விட்டுட்டு போன கூட்டம். சட்டம் வரவில்லை என்றைக்கு வரப்போகிறது என்று அறிவித்தார்கள். பொதுக்குழுவை கூட கூட்டவில்லை, செயற்குழுவிலே கூட்டி பேசி பிடித்து விட்டு போன கூட்டம் அது அப்படி பேசும். இப்ப அதுதான் மாடலா போச்சு எல்லாருக்கும். அவர்கள் வெற்றி பெற்று தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் அவர்களுடைய பங்காளிகளும் இருக்கிறார்கள் அல்லவா. இப்ப நம்ம தமிழர்களுக்கு அரசியலுக்கு வந்தால் அதுதான் மாடல். இந்த சீரழிவிலிருந்து நம்ம பிள்ளைகளை விடுவிக்கணும். 100க்கு 100 அல்ல, 15 விழுக்காடு 20 விழுக்காடு விடுவிக்கணும். அது போதும், புரட்சி பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மையாக ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் களத்துல இறங்கி போராட வேண்டும் இல்லை, சில லட்சம் பேர் இறங்கி களத்துல போராடினால் போதும். அது பரவலா தமிழ்நாடு முழுக்க இருக்க வேண்டும். இப்ப சரியான அருகோவில் இருந்து அவரு பதவி, பணம், விளம்பரம் 3க்கும் ஆசைப்படாதவர். வெறும் புகழ்தான் இன்னைக்கு இல்ல, நடைமுறையில வாழ்ந்து காட்டிய மனிதன். அந்த மாதிரியான ஒரு லட்சிய பிடிப்பு இருக்கணும். மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய ஆற்றலும் வேண்டும். நான் சிறந்த வீரன் என்று நாம் தனிமைப்பட்டு 4 பேர் இருந்தா பத்தாது. மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்க வேண்டும். நாம உண்மையிலேயே களத்தில் நின்றால் திரள்வார்கள். நமக்கு எடுத்துக்காட்டு அதுதான். ஈழத்துல உடம்புல வெடிகுண்டை கட்டி கொண்டு தற்கொலை படைக்காக பேர் கொடுத்து அண்ணன் என்ன என் பேரை சொல்லல, அண்ணன் என்ன என் பேரை சொல்லணும்னு காத்து இருந்தா ஆணும் பொண்ணும் உண்டு இல்லையா, போய் சாவது இருக்கு. நம்ம இனம் தானே, நம்ம ரத்தம் தானே அது. நம்ம எல்லாம் வீரர்கள் இல்லாத இனமா? முன்னோடியாக திரட்டுங்க. தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனும் மற்ற பிள்ளைகளும் திரட்டினாங்க, நின்றார்கள். என்ன 30-35 லட்சம் மக்கள் தொகை, இவ்வளவு சாதனை பண்ணாங்கல்ல. இப்ப இன்னைக்கு பயப்படுறான் தமிழ் தேசியம் தமிழன்னா. எதுக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாழக்கூடிய நம்மை பார்த்தல்ல, நம் இனத்தின் வரலாற்றை பார்த்து, கரிகால் பெருவளத்தானை பார்த்து, 20ஆம் நூற்றாண்டு கரிகாலனாகிய பிரபாகரனை பார்த்து பயப்படுகிறான். இந்த மொழியை கண்டு பயப்படுகிறான், இந்த தமிழை கண்டு அஞ்சுகிறான். அதற்குரியவர்களாக நாம் இந்த தலைமுறையில எந்த சோரமும் வரக்கூடாது. அதை சரியா கொண்டு போகணும். அப்படிப்பட்ட உறுதியை நாம் எடுக்கணும். ஒரு உளவியலாக ஒரு கொள்கை, ஒரு கருத்து மனித மனத்தை கவ்விவிட்டால் அது எந்திர சக்தியாக, பிசிக்கல் போர்ஸாக மாறும் என்று மார்க்சியத்தில் சொல்கிறார்கள். காரல் மார்க்ஸ் சொன்னார். இது இயல்பிலேயே ஒரு எந்திர சக்தி இருக்கு மனிதர்களுக்கு, அவன் பிறந்த இனம் என்பது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மனிதர்களுக்கு அவர்கள் பிறந்த இனம் சார்ந்த இயல்பூக்கம், எந்திர சக்தி, ஒரு போர்ஸ், பற்று இருக்கிறது. அதோடு உண்மையான தமிழ் தேசியம் என்ற லட்சியம் சேரும் பொழுது பல மடங்கு வேகம் வர வேண்டும் அல்லவா? பல மடங்கு வேகம் வர வேண்டும். வரும், வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் வளர்வதை சிதைக்க, சீரழிக்க பகைவர்கள் பல வேலைகளை செய்வார்கள். நாம் இன்னைக்கு தமிழ்நாட்டை 8 கோடி பேர் இருக்கிறோம். நாம் சரியாக இருந்திருந்தால், இன உணர்ச்சியோடு இருந்திருந்தால், திரட்ட முடிந்திருந்தால் 1.5 லட்சம் ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்திருக்க முடியுமா? இருக்கிற தமிழர்களுக்கான பெரிய கட்சிகளா இருந்ததெல்லாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த இனப்படுகொலைக்கு உடந்தைகள். தமிழன் தமிழச்சி அதை பார்த்து சகிச்சுக்கிட்டு தானே கணிசமா இருந்தாங்க.
போராடுறவனை பிடிச்சி ஜெயில போடுவோம் என்று வேற ஒண்ணும் பண்ணிட முடியாது என்று சிங்களனுக்கு மறைமுகமாக உதவிய கும்பர்களுக்கு இந்தியாவிலே காங்கிரசும் பாஜகவும் சிங்களனுக்கு நேரடியாக உதவிய கட்சி. எனவே இந்த படிப்பினைகளில் இருந்து நாம் நம்மை தேற்றிக் கொண்டு இந்த அருகோ ஐயா போன்றவர்களை நாம பாராட்டும் பொழுது நம்ம வரலாற்றை பார்த்துவிட்டு நம்ம எப்படி செப்பனிட்டுக்கணும், எப்படி திருத்தம் பண்ணிக்கணும். ஒரு தவறான கருத்து நம்ம இனத்துல திணிக்கப்படுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்துல இந்தியன் என்று ஒரு தேசிய இனம் இருப்பதாக கூட சொல்லப்படவில்லை. சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் பேசுறது கான்ஸ்டிடியூஷன், ஞாபகம் வச்சுங்க. ஆனா அவன் இந்தியன்னு பிறகு கொண்டு வந்தான். கான்ஸ்டிடியூஷன் திருத்திடுவாங்க. இப்ப இந்தியன் 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 சொன்னா அப்ப குறைச்சலாம், தங்கம் பத்திரமா தங்கத்துக்கு. பாரதியன், நீங்க எல்லாம் தம்பி நல்லதா அவங்க எழுதும்போது பாரதியன்னே எழுதுங்கப்பா. ஆமா பாரதியன் எழுதுங்க. அவனாதான் தான் பேசுறான். ஏண்டா பிரித்தானிய பீரங்கிகளின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா. ஐரோப்பிய காட்டு மிராண்டிகளுக்கு பிறந்தது இந்தியா. காட்டு மிராண்டி ட்ரம்ப் இருக்கிறான் பாருங்க. 17, 18ஆம் நூற்றாண்டு ஐரோப்பிய காட்டு மிராண்டிகளுடைய இன்றைய பேரனவன். அவங்க எல்லாம் பண்ணிக்குவாங்க. ரினைசான்ஸ் பேசுவாங்க, மறுமலர்ச்சிம்பாங்க, ரிஃபர்மேஷன் பேசுவாங்க, நேஷன் ஸ்டேட் ஃபார்மேஷன் பேசுவாங்க. நம்மள அடிச்சு கொள்வான், நம்ம மனதை தூக்கல போடுவோம், நம்மகிட்ட வரி கேட்பான். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அப்ப அவரு அப்படி போயிருந்தா கிழிச்சாரு. இவன் ரம்சாமி சொல்லுவார்ல, அங்க இங்கிலீஷ் படிமா இதை புடுங்கிட்டு. அவன் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்? இந்தியாவின் தந்தை யார்? ராபர்ட் கிளைவ். சொல்ல தெரியணும். காந்தி பிறகு வந்த நபர் ராபர்ட் கிளைவ். அவன் தான் உருவாக்குனா. அவனுடைய பீரங்கி உருவாக்குச்சு. விலகு நமக்கு என்ன சம்பந்தம்? ஊப்பிக்காரனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்கிட்டு போயிட்டாங்க இந்த ஐரோப்பிய பசங்க, அயோக்கிய பேருக்கு. அவன் மேல இங்க அவன் இங்கிலீஷே படிச்சா போதும் இன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார்ல. இன்னைக்கு இங்கிலீஷ் படிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பிள்ளைகள் தமிழ் படிக்குதா? வச்சிருக்காங்களா? கேட்டீங்களா? நம்ம அங்கதானே போய் சேர்க்கிறோம். 2 லட்சம் ரூபா கொடுத்து மழலையர் பள்ளியில சேர்க்குது. நம்ம கும்பல் சேர்க்குது மழலையர் கூட்டம். அதை கொண்டு அங்க படிக்க வைக்குது. அரசு பள்ளியில பிள்ளைகள் இல்ல தமிழ் வழியில மூன்றாம் பள்ளிக்கூடங்கள. இதுல எல்லாம் தான் மாற்றம் வர வேண்டும். இதுல எல்லாம் தான் மாற்றம் வர வேண்டும். சிந்திக்கணும் பெற்றோர்கள். அவனை குறை சொல்றான். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கிறாங்களா? அருகோருடைய நினைவாக இன்னைக்கு வந்திருக்க எல்லாரும் நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம வீடு, நம்ம சொந்தக்காரங்க வீடு, நம்ம இயக்கத்தை சேர்ந்த கட்சிக்காரங்க வீடு, தமிழ்ல பிள்ளைகளுக்கு பேர் வைக்க, தமிழ் வழியில படிக்க வை. இந்த உறுதி கூட இல்லாமல் 10ஆம் பதிவில் சொல்லிவிட்டு போல என்ன பயன் இருக்கு? இந்த உறுதியை எடுத்தோம்னா அருகோ நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். அருகோ போன்ற அறிஞர்கள், தமிழறிஞர்கள் எவ்வளவு பேர் தயவு செய்து இந்த தமிழ் தேசியம் நேஷனாலிட்டி உண்டாக்குனாங்க பாருங்க. 3000-4000 ஆண்டுக்கு முன்னாடி நேஷனாலிட்டி பேசணும் தமிழன். தமிழ்நாடுன்னு சொல்றானுங்க. சேரநாடு, சோழநாடு, பாண்டி நாடு இருக்கும்போது தமிழகம்னு சொல்றானே புறநானூற்றுல. பரிபாடல்ல தமிழ்நாடு, தன் தமிழ் வேலி தமிழ்நாடுங்கிறான்ல. வேலி என்ன சொல்றான் பாருங்க. சொன்னார் நேஷனாலிட்டி சொல்லிட்டாரு அவரு, லெனின் சொன்னார். அவங்க சொல்றாங்க. நமக்கு நம்ம முன்னோர் சொல்லிட்டான். தொல்காப்பியத்துல பாயத்தை சொல்றானே, எல்ல சொல்றானே, வடவேங்கடம், தெலுங்கு மாதிரி, ஆயடை, தமிழ் ஊர் என்ன சொல்றானே ஐயா? எவனுக்கு சொல்லியிருக்கான்? உனக்கு சொல்லியிருக்கான். தேசியம் ஐரோப்பாக்காரன் கண்டுபிடிச்சா அவன் தான் சொன்னானே. நம்ம விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இளம்பொருளே சொல்வார்ல, செப்பும் வினாவும் பழால் ஓம்பல் கேள்வியும் பதிலும் குழப்பங்களாக இருக்கணும்னா, எடுத்துக்காட்டாக நம் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றால் 11ஆம் நூற்றாண்டு, கிபி 11ஆம் நூற்றாண்டு. எவன் சொன்னா? உலகத்துல சொல்லிருக்கலாம். எங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. கத்துற வேண்டியல. நம்ம இதை கத்துக்கல. சேரநாடு, சோழநாடு, பாண்டி நாடு சொல்லாதா? ஒரு நாடு இருக்கிட்ட அது அரசு நிர்வாகம். ஒரு நாடு தமிழ்நாடு, அதுல சோழ நாடு இருக்கு, அதுல பாண்டிய நாடு இருக்கு. அதுதான் அந்த ஆள் சொல்றான் இளம்பூரன்.
குழப்பம் இல்லாம சொல்லு. நாடுங்கிற எந்த அரசின் கீழ் இருக்கிறன்னா சொல்லு. சோழங்களை, பாண்டியங்களை சொல்லு. எந்த நாடுன்னா தமிழ்நாடு சொல்லுடான்னு சொல்றாங்க 11ஆம் நூற்றாண்டுல. யாருக்கு எவனோ வந்து கத்துக்கிட்டான், புதுசா வந்து கத்துக்கிட்டான். அதனால இந்த இத நம்மகிட்ட இருக்கு. மேற்கத்தியா எங்க இருந்தாலும் கத்துக்குவோம், தப்பு இல்ல, அகம்பாவம்லாம் கிடையாது. நம்மள ஒண்ணுமில்லாத நம்ம நினைச்சுக்கிட்டு எல்லாம் அவன் தான் கத்துக்கிட்டான், அவன் தான் கத்துக்கிட்டாங்க. அவங்க கத்துக்கிட்டாங்க, பிள்ளை கத்துக்கிட்டாங்க, கூடுதலா படிக்கிறாங்க. நம்ம அடுத்தவனுக்கு ரொம்ப நாளா அடிமையா போயிட்டோம். கிபி 2ஆம் நூற்றாண்டுல தொடங்கின அடிமைத்தனம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. களப்பிரரு அவனுக்கு மனுக்கு வல்லவனுக்கு அப்படி போச்சு. நாயக்கனுக்கு, இப்ப டெல்லிக்காரனுக்கு, பிரிட்டிஷ்காரன் லண்டன்காரனுக்கு அடிமையா இருந்தா இப்ப டெல்லிக்காரனுக்கு அடிமையா இருக்கிறோம். எல்லா திட்டமும் ஹிந்தியில கொண்டு வரானுங்க. எல்லா திட்டமும் அவர் நிதி கொடுப்பாராம், வந்து ஹிந்தியில எழுதினாதான். ஹிந்தியே நீங்க தமிழ்ல எழுதுங்கிறான். ஜல் சக்தின்னா நீராற்றல்னு மொழியாக்கம் பண்ணா நிதி கிடையாதுதான். தமிழில் ஜல்சக்தின்னு எழுதிக்க, ஆங்கிலத்துல எழுதிக்க. இப்போ சட்டம் இல்லாத ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் எல்லாம் ஹிந்தியில பேரு. ஒரு பால் பிஎன்எஸ்ங்கிறானுங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குங்க. வேகமா வந்துட்டு இருக்கான், தமிழ் அழிப்புல வேகமா வந்துட்டு இருக்கான். தமிழை அரவணைத்துக் கொள்வது, தமிழனை அரவணைத்து அறிவுப்படுத்துவது என்பது பாரதியனுக்கும் திராவிடனுக்கும் ஒரே உத்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழை புகழ்ந்து தமிழனை அரவணைச்சு தான் அழிக்கணும். புரியுதுங்களா? பாஜக காரணம் திட்டம் என்ன? முஸ்லிம்களை பகிரங்கமா அறிவிச்சு அழிக்கணும், தமிழர்களை அரவணைச்சு அழிக்கணும். அவங்களுக்கு அந்த போர் முறையே திருதராஷ்டிர ஆலிங்கன போர் முறைன்னு இருக்கு. அப்படி தழுவி கட்டி தழுவி விருந்து வைப்பான திருதராஷ்டிரன். பகை மன்னர்களுக்கு விருந்து வைக்கிறது. யாரு வரா அந்த ஒண்ணு கட்டி தழுவது, குரலை முடிச்சு கொண்டு போகலாம். அதுக்கு பேர் திருதராஷ்டிர தழுவல், திருதராஷ்டிர ஆலிங்கன ஒரு போர் முறை. இது இழிவானது தமிழ் மன்னர்களுக்கு. கரிகாலனை எடுத்து போரிட்டாங்க நம்ம பாண்டியன்னு சொல்ல, அவங்க சேரணும். கரிகாலன் விட்ட அம்பு மார்புல பாஞ்சு முதுகுல பாஞ்சிருச்சு. சேரணும் அதை தாங்கல, முதுகுல எனக்கு புறப்பும் நாணி உண்ணா வந்து சாவுறான். சேரமா நல்லூர் இருக்கு ஐயா, அம்மா பாட்டிட்ட வெண்ணிப்போர் கோவில், வெண்ணிப்பு அதுக்கு பேரு. பக்கத்துல சேரமா நல்லூர் இப்போ இருக்கு. அங்க உண்ணாவிரதம் சேர இறந்தது. இப்படி அவன் புறமுது காட்டல, அது வழியா மார்பலப்பட்ட முன்னு வயிற்றுலே பட்டது, பின்னால முதுகுல போய் காயப்பட்டுருச்சான். அது எனக்கு என்ன புறமுதுகு, அதுதான் தமிழ் மானம். அவனை பாடுறா வெண்ணி குயர்த்தி, நீ சிறந்தவன் தான் நடிகர் முன்னில் நாவாய் ஊட்டி வழிதொழிலாண்ட உறவு. கரிகாலன் நீ சிறந்தவன் தான், நின்னிலும் மேலும் புறப்புண் நாணி உண்ணாவிரதம் என்று செத்த சேரன். மன்னன் சொல்றா ஒரு பொண்ணு, வெண்ணி குயர்த்தி என்ற ஒரு பொண்ணு, அவருடைய மன்னன், நம்முடைய மன்னன் கரிகாலன். நீ சிறந்தவன் தான், ஆனா நீ விட்ட அம்பு முதுகுல போயிடுச்சு, வழியா போயிடுச்சுனால புறப்புண் நாணி உண்ணாவிரதம் தான் மாதிரி உன்னை விட மேலும். என்ன சான்றாண்மை, என்ன செம்மாப்பு, இது நம்ம இனம். எனவே இதனுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு வந்து எவ்வளவு ஒரு பர்றியோ போரியோ வறுமையோ இல்லையோ, நான் தமிழ் தேசியத்தை விட மாட்டேன், திராவிடத்துக்கு இந்தியத்துக்கு அடிமையாக மாட்டேன் என்று அருப்பும் இருந்தார். கொஞ்சம் அவர் கஞ்சாட்சி கஞ்சி போயிருந்தாங்க ஆயத்தினார் மாதிரி நல்லா தான் இருந்திருக்கலாம். யாரு பேசுவான்? பல பேர் யாரும் வந்து பேச போறாங்க? இருக்கிறப்ப சுகத்தை அணிஞ்சிட்டு போக வேண்டியதுதான். அருகோர் 1000 ஆண்டுகள் வாழ்வார், வறுமையை சுமந்தார். அதுபோல அடுத்து நம்ம வழக்கறிஞர் அவர்கள் சொன்னது போல் சக்திவேல் பாவேந்தர் ஈவேராவை தாக்கி கவிதை எழுதியிருக்கிறார். குயில் வெளியிட்டிருக்காரு, அண்மையில வெளியிட்டாங்க. திராவிடத்தை மறுத்தாரு. எடுத்துக்காட்டு சான்றோட சொல்றேன். நாம் தமிழர் மாநாட்டில் பாரதிதாசன் அழைச்சு நடத்தினார் ஆதித்தனார். அப்ப பாரதிதாசனுடைய பாடல் தொகுப்புகளே அவர் வெளியிட்டார், கொஞ்சம் ஒரு பகுதியை. அதில் ஆதித்தனார் இருந்த நாம் தமிழர் மாநாடு, அதில் திராவிடன் என்பதையெல்லாம் தமிழன் என்று மாற்றினார். யாரு? பாவேந்தர். பிறகு ஈவேரா வந்து அவருக்கு நிரந்தர பிணக்கு வந்து விட்டது. பார்க்கிற ஒருத்தர் பார்த்து கிடையாது. சென்னையில் தான் இறந்தார் நம்முடைய ஐயா பாவேந்தர். துக்கத்துக்கு வரவில்லை, அண்ணாதுரை வந்தார். அண்ணாதுரை எல்லாம் கடுமையா சார்ந்தவர் நம்மாளு பாரதிதாசன். அது நீச்ச நிலையெல்லாம் பேசுறது, அது நிதானமா பேசினா நாங்களாம் நினைக்கிறது. அவரு நினைச்சு அந்த காலத்தை தெரிஞ்சல. நான் வந்து 9வது 10வது தேர்வு எழுதும் போது அவருடைய பாட்டு படிச்சுட்டு இருக்க தேர்வுக்காக
பாரதிதாசன் இறந்துட்டாருன்னு தினப்பத்திரிகையில வருது. அது மாதிரி வந்து அவரோட பேசியல நாங்க நினைக்கிறது இவ்வளவு ஏன் ரொம்ப பாவேந்தர் எடுத்து பாருங்க. ஆனா அண்ணாதுரை எல்லாம் வந்து கடுமையா சாடினாலும் தொடர்பே வச்சுக்கல. ஆனா அண்ணா பாரதிதாசன் இறந்தது துக்கத்துக்கு நேரம் வந்தார் சென்னையில் பார்த்தார். அந்த பண்பெல்லாம் இவர்கிட்ட கிடையாது, தொடர்பே கிடையாது. எல்லாரும் வழக்கறிஞர் கொஞ்சம் போய் பார்த்துக்குங்க. அது மாதிரிலாம் ஒரு இல்லை. முதல்ல எழுதினதுதான் அவர் எழுதிய தமிழ் தேசிய பாடல்கள் தமிழ் இனத்துக்கு பிறகு 44 வருதுங்க. இது இருக்குல்ல பாருங்க, தமிழ் இயக்கம் படிச்சு பாருங்க. தமிழ் தேசத்துக்கு அதோட என்ன நூல் 1944 அவர் எழுதினது. முல்லை முத்தையா வெளியிட்டது, முல்லை முத்தையா வெளியிட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவு அருமையான இயற்கையான தமிழ் தேசியர் பாவேந்தர். அவர் இந்த செட்டோட குழம்பி போய் திராவிடத்தை ஆதரிச்சு நம்ம திராவிடத்தை மருத்துவங்களை எல்லாம் நம்ம அண்ணன் தொங்கவை எல்லாம் நம்ம சோமேஸ்வரன் நாவலர் சோதரன் திட்டிருக்காரு. யாரு நம்பாளு நம்ம பாவேந்தர் திட்டிருக்காரு. அவர் கோவப்படுவார், அவ்வளவுதான். ஆனால் தமிழ் இனத்தின் மீது இயற்கையான பற்றுள்ளது நம்முடைய தமிழ் தேசிய பாவலர். அதனாலதான் நாங்க எங்களுடைய சின்னங்கள்ல தமிழ் தேசிய பேருக்கு சின்னமா நடுவுல திருவள்ளுவர் பேராசானும், இந்த பக்கம் மறைமலடிகளும், அந்த பக்கம் பாவேந்தர் படம் போட்டு ஒரு அடையாளமா நம்ம வரலாற்று. எனவே அப்படிப்பட்ட நம்ம வரலாறு நமக்கு அப்படியெல்லாம் இருக்கிறது. அந்த வழியில் தான் நம்முடைய அனுபவர்கள் இருந்தார்கள். நம்முடைய இதுகளை வந்து யோசிக்கணும், ஏன் அப்படி இருக்கு. ஒரு இனத்துக்கு பல கட்சிகள் இருக்கிறாங்க. தமிழ் தேசியம் என்பதை நான் பல தடவை சொல்லிட்டேன். முற்போக்கு, பிற்போக்கு, நற்போக்கு, எல்லா போக்கும் இனப்போக்கு பாது ஒரு செயற்கையானது இந்திய தேசியங்கிறது. அதுல வலதுசாரி இருக்கா, இடதுசாரி இருக்கான்ல. பாஜக நான் வந்து தமிழ் இந்திய தேசியங்கிறான், சிபிஎம் சிபிஐ எம்எல் அமைப்பு நாங்க இந்திய தேசியங்கிறாங்க. அவன் கொள்கைக்காக சொல்றாங்கல்ல. ஏன்னா இயற்கையான தமிழ் தேசியத்துல நீ வலதுசாரி இருக்கலாம், இடதுசாரி இருக்கலாம், முதல்ல தமிழ் தேசிய ஆளா இரு. உன் இனம், உன் மொழி, உன் தாயகம் என்ற அடையாளத்தோடு வா என்பதை நாம் எல்லாரும் வெளிப்படையாக பேச வேண்டும். இதுல சமரசம்லாம் கூடாது, யாரையும் திட்டிக்க வேண்டாம், ஆனா உறுதியா பேசணும். அருகு அவர்களுக்கு செய்யக்கூடிய நாம் நன்றி கடன். அவருக்கு என்ன நன்றி கடன் இருக்கு? அவங்களுக்கெல்லாம் செஞ்சது வீணா போகக்கூடாது. அவங்களுடைய வாரிசுகள் நாம் மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த தம்பிகள் அனைவருக்கும் நெஞ்சிலிருந்த தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.